அனைவருக்கும் வணக்கம். சுவாரஸ்யத்தையும் ஆச்சரியத்தையும் தரக்கூடிய அறிவியல் பொம்மைகளை பார்க்க போகிறோம். இந்த அறிவியல் பொம்மைகளுடைய சிறப்பு பண்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அறிவியல் பொம்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதக்கும் பென்சில். பென்சில் மிதக்குமா? ஆமாம். இது எப்படி செய்கிறாங்க, இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். காந்தகம் ஃபுல்லாக மேக்னெட்டை வச்சு தான் இந்த மிதக்கும் பென்சில் டாயை உருவாக்குறாங்க. மேக்னெட்டை வந்து ஒரு 2 பிளேட்டுக்கு இடையில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மேக்னெட்டுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்ன? ஆப்போசிட் போலை அட்ராக்ட் பண்ணும். சேம் போல், அதாவது சேம் போலாக இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதாவது விலக்கி விட்டுடும். இந்த டெக்னாலஜி, இந்த சயின்ஸ் வச்சு தான் இந்த மிதக்கும் பென்சில் பொம்மையை உருவாக்கியிருக்காங்க. 4 காந்தகத்தை, வளைவான காந்தகத்தை வந்து ஒரு பிளேட்டில் 4 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இன் பிட்வீன் இடத்துல வந்து கரெக்டான ஸ்பேஸில் வந்து பென்சிலுக்கு நீளமான ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அதிலையும் 2 காந்தகத்தை வைக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் போலை அட்ராக்டும் அண்ட் சேம் போல் வந்து ரிஃப்ளெக்டும் சைமல்டேனியஸ்லி ஒரே ஃபோர்ஸில் நடக்கிறதால இந்த பென்சில் வந்து மிதக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிதக்கும் பென்சிலுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோ ரேசர் கார். இந்த காருடைய கீழே விழாமல் கார் அதை பூமி வந்து சூரியனை ஈர்ப்பு சக்தியால் எப்படி கீழே விழாமல் சுற்றி வருதோ அதே ஃபங்க்ஷனாலிட்டியோட இந்த காரும் ஒரு குறிப்பிட்ட வேலை பைக்ஸ் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த காரும் இயங்குது. கனெக்ஷனே இல்லாமல் ஃப்ளோரசன் லைட்டு எரியக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது டெஸ்லா காயில் கிட்ட நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ஃப்ளோரசன் லைட் வந்து எரியும். எப்படி இது எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிலேட்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் டெஸ்லா காயில் எமிட் பண்ணக்கூடிய ஒரு ரேடியோ வேவ் ரீஜன். இந்த ரீஜன் வந்து ஃப்ளோரசன் லைட்டில் படும்போது அந்த ஃப்ளோரசன் லைட்டில் இருக்கிற மெட்டீரியலை வந்து எமிட் பண்ண உதவுது. ஸோ அதனால தான் ஃப்ளோரசன் லைட் வந்து இந்த ரேடியேஷன் இருக்கிற பகுதிக்கு போனாலோ இல்லை இந்த ரேடியேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகுது. இதுதான் டெஸ்லா காயிலுடைய ஃபங்க்ஷனாலிட்டியும். ஸ்லிங்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாய் பொம்மை, ஒரு ஸ்ப்ரிங்காலான ஒரு நீண்ட வளையம். இந்த வளையம் வந்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஃப்ளைட். அதாவது டேபிளில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டீலாலான ஒரு பேலன்சிங் டாய் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழாமல் அழகாக ரொட்டேட் ஆகுது. இந்த டாயோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டுடைய வெயிட்டுக்கு பேலன்ஸாக ஈக்குவலாக இன்னொரு பக்கம் ஒரு அழகான ஒரு குண்டான ஒரு வெயிட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெயிட் வந்து அந்த பிளைனுடைய வெயிட் அழகாக பேலன்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிதக்கும் பல்ப், அதுவும் எரியக்கூடிய பல்ப். அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் ஒரு பல்பை வந்து மிதக்க வைக்கிறாங்க. சேம் டைம் அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் எலக்ட்ரிக் பல்ஸை ஒயர்லெஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பல்பை எரிய வைக்கிறாங்க. இதுதான் இந்த டாயில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த டாய் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது, அதே போல் மிதக்கிறதால நம்மளுக்கு ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்தி தருது. காந்தத்தன்மை உள்ள ஒரு பொம்மரம். இந்த பொம்மரத்தை வந்து நம்ம கொசுவத்தி சுருள் வடிவுள்ள ஒரு அமைப்பில் சுற்றி விடும்போது அந்த கொசுவத்தி சுருள் என்ன பண்ணும், அந்த காந்தத்தன்மை உள்ள பொம்மரத்தோடு இணைந்து அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். இந்த காந்தத்தன்மை வந்து அந்த கொசுவத்தி சுருளை விட்டு விளக்காது. அதே சமயம் அந்த கொசுவத்தி சுருளை வந்து அழகாக அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொம்மரத்தையும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த டாய்ஸ் இருக்கிறோட சிறப்பு பண்பு. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா டாய்ஸும் ரொம்ப உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். And thank you for watching.